ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். தெரிந்த வசனம். அநேக வேறு விதமான செய்தியை கேட்டிருக்கலாம். ஆனால் இன்று வேறு விதத்திலே வசனத்தை தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. வாசிங்க. ஏசாயா 9. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். சரி. Unto us a child is born. For unto us a child is born. Unto us a son is given. Unto us a son is given. Hallelujah. Unto us a son is given. Hallelujah. தேவன் இந்த நாள் என்ன? கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றால், Hallelujah, we have been given. Hallelujah. நமக்கு கொடுக்கப்பட்டது. Hallelujah. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எந்த விதத்திலெல்லாம் இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டார் என்று இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். Hallelujah. இயேசு என்னவாக நமக்கு கொடுக்கப்பட்டார், எந்த விதத்தில் கொடுக்கப்பட்டார் என்று சில காரியங்களை நமக்கு பக்தி விருத்தி உண்டாக சில காரியங்களை தியானிக்கலாம். Unto us a son is given. In what way, in what form he was given to us. Hallelujah. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று மற்ற காரியங்களை நாம் இப்போ தியானிக்க போறதில்லை. எப்படி கொடுத்தார் பிதாவாகிய தேவன்? How did he give him to us? Hallelujah. எப்படியாக அவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். தெரிந்த பகுதிதான் வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்தார் என்று நாம் பார்க்கும்போது Hallelujah, glory to Jesus. திருப்பிக் கொள்ளும் சில வசனங்களை நாம் வாசிக்க ஆயத்தமாயிருங்க. Hallelujah, glory to God, praise be to Jesus. Hallelujah. ஆங்கிலத்தில் வாசிங்க அந்த பகுதி. For God so loved the world. For God so loved the world that he gave his only begotten son. That he gave his only begotten son. That whoever believes in him. That whoever believes in him should not perish. Should not perish. But have everlasting life. But have what? Everlasting life. Hallelujah. Whosoever believeth in him should not perish but have everlasting life. Hallelujah. He is a gift that has been given to us by God. Amen. First of all, we have received a gift from God. எல்லாருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களுக்கு பரிசு கொடுப்பார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறந்த நாளுக்கு தம்மையே ஈவாக, தம்மையே கிஃப்டாக நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படியாக அவர் நமக்கு ஈவாக கொடுத்தார் என்று பாருங்கள், வாசித்து பாருங்கள். சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டும். Hallelujah, glory to God. இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் என்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய ஈவையும் உன்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறவர் இன்னார். தேவனுடைய ஈவு, gift of God. வாசிங்க ஆங்கிலத்தில். Jesus answered and said to her, if you knew the gift of God, if you knew the gift of God. Amen.
Hallelujah. Jesus, God gave him as a gift to us. நமக்கு ஒரு பரிசாக, ஒரு ஈவாக தேவன் நமக்கு இயேசுவை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? யாராவது நம் தாகத்துக்கு தான் என்று அவரிடத்துல கேட்கும் போது, Hallelujah, glory to God. யூதர்கள் சமாரியரோடு கலக்கிறதிலேயே நீர் எப்படி எங்களிடத்துல கேட்கிறீர் என்று அவள் கான்வர்சேஷன் உண்டாகிறது. அப்பொழுதுதான் இயேசு சொல்கிறார், தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தான் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயனால் நீயே அவரிடத்தில் கேட்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட ஸ்திரீ? உடனே அவர் சொல்றார், ஆண்டவரே என்று போகுது. அப்ப அவர் சொல்றாரு, நீ உன் புருஷனை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லும் போது அவள் சொல்கிறாள், புருஷன் இல்லை. உடனே சொல்ற, நீ சொல்றது உண்மைதான், உனக்கு 5 பேர் புருஷன்மார் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறது உனக்கு புருஷன் இல்லை. ஐயோ, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். யாருக்கு ஈவ சொல்றாரு? நாம தான் கண்டம் பண்ணிருக்கோம் அந்த லிஸ்ட்ல. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, தேவனுடைய ஈவையும் பரிசுத்த ஆவியானவரால ஏவப்பட்டு நடத்தப்படுகிறது தான் கிறிஸ்தவ மார்க்கம். ஆமென். நம்முடைய மூல அறிவுல எதையோ ஜட்ஜ் பண்ணுவதோ, எதையோ ஹல்லேலூயா தீர்ப்பு கொடுப்பதோ அது அல்ல கிறிஸ்தவ மார்க்கம். யோசித்து பார்க்கும்போது தேவனுடைய ஈவை பத்தி யார்கிட்ட பேசுறாரு? ஒரு பரிசேயன்கிட்ட போய் பேசல, ஒரு நியாயசாஸ்திரிகிட்ட பேசல. He did not speak about the gift of God to a Pharisee or a scribe or Sadducee. Hallelujah. But he was speaking to a woman whose life was not, hallelujah, to the mark. Amen. அவருடைய வாழ்க்கை சரியில்லாத ஒரு வாழ்க்கை உள்ள ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்றது, தேவனுடைய ஈவை நீ அறிந்திருந்தாயனா நீ அவரிடத்துல கேட்பாய், அவர் உனக்கு ஜீவத்தண்ணீரை கொடுப்பார். யாருக்கு ஜீவத்தண்ணீர்? ஹல்லேலூயா. உண்மையே சொல்றேன், நாம அந்த இடத்துல இருந்திருந்தா கூட கண்டிப்பா அவர் ரியாக்ஷன் would have been different. ஹல்லேலூயா. அப்படி என்று இன்னைக்கு உலகத்தை விரல் நீட்டவும் கை நீட்டவும் ஆயத்தமா இருக்கிறாங்க. இயேசு யாருக்கிட்ட போய் தேவனுடைய ஈவு நீ அறிந்திருந்தாயனா அப்படின்றார். The gift of God is for everyone, despite of who they are and what they are. ஹல்லேலூயா. அவர் யாரு எப்படிப்பட்டவங்க அதெல்லாம் பார்த்து கிஃப்ட் கொடுக்கல, எல்லாருக்கும் அவர் கிஃப்ட். ஆமென். எனக்கு ஆமென் ஹல்லேலூயான்னு உங்க கிஃப்ட்டை வாங்கி இருக்கணுமே. ஹல்லேலூயா. ஆகையினால இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னிடத்தில் வருகிறவனை நான் என்ன செய்ய மாட்டேன், புறமே தள்ள மாட்டேன். அவரிடத்துல யார் வந்தாலும் அவளை ஏற்றுக்கொள்ளுகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ரோமர் 5:15 வாசிங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமா இயேசுவை தேவன் ஈவாக கொடுத்தார். இயேசுவின் மூலமாக நமக்கு வருகிற gift என்ன? கிருபை. ஹல்லேலூயா. Christian life, as I told you, begins with grace and ends with grace. இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் உலகத்துக்கு ஈவாக கொடுத்தார். இயேசு உலகத்துக்கு கிருபையை ஈவாக கொடுத்தார், ரட்சிப்பை ஈவாக கொடுத்தார். இன்னும் நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம், நமக்கு நேரம் பத்தாது. ஈவாக கொடுத்தார். ஹல்லேலூயா. Praise the Lord, glory to God. 2 கொரிந்தியர் 9:15 வாசிக்கிறோம், சொல்லி முடியாத ஈவுகளை தேவன் கொடுத்தார். Thanks be to God for his indescribable gift. What gift is that? Indescribable gift. சொல்லி முடியாத, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத, விவரிக்க முடியாத. Hallelujah. Oh, taste and see that the Lord is good, for he tastes like honey on the rock. Hallelujah.
ருசித்து பார், அவர் நல்லவர், இயேசு தேனிலும் மதுரமே. தேவனுடைய ஈவை ருசித்து பார், சொல்லி முடியாத ஈவை ருசித்து பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால முதலாவதாக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஈவாக கொடுத்தார். ஹல்லேலூயா. He gave Jesus Christ. Father God gave Jesus to us as a gift. இரண்டாவதாக பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி கொடுத்தார்? He gave him as a ransom for us. Hallelujah, hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:6 வாசிங்க. 1 Timothy 2:6. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. எதுவும் பிறப்பை கொண்டாட நம்ம வரலங்க. இயேசு பிறந்தார் 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 என்று சொல்ல வரல. அந்த கிஃப்ட் இப்ப என்னவா மாறிடுச்சு? ransom, மீட்கும் பொருளாய் தம்மை ஒப்பு கொடுத்தார். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே ஒப்பு கொடுத்த. ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. The man Jesus Christ Jesus. The man Christ Jesus who gave himself. Who gave himself a ransom for all. A ransom for all. No partiality whatsoever. யார் அவரை விசுவாசிக்கிறார்கள், he is a ransom for all. நாம பாடும்போது கூட பாடுறோம், ரட்சண்ய நாளிதுவே பேசிடும் பேரொழிய. தேவதூதர்கள் பாடுறாங்க, இந்த பூமிக்கு சமாதானம், மனுஷன் மேல் பிரியும். அநேகர் கேள்வி கேட்பாங்க, அப்படின்னா எங்க பூமியில சமாதானம் இருக்கா? அல்லேலூயா. மனுஷன் மேல் பிரியம் இருந்தா இதெல்லாம் நடக்குமா? அல்லேலூயா. ஹரிக்கேன் கத்ரீனா வந்த உடனே அங்க கேட்டாங்க, எங்க where is your God? Where is God? Where is God in you first? Hallelujah. You don't want God, so He is not there. You don't see Him. We need God and we can experience Him. Hallelujah. That's the difference. உனக்கு தேவன் வேண்டாம், அதனால தேவன் உனக்கு இருக்கிறது தெரியல. எனக்கு தேவன் வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு தெரியும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் மீட்கும் பொருளாக எல்லாருக்கும் He gave himself as a ransom to all. எல்லாருக்காக தான் ஜீவனை கொடுத்தார். யார் யார் அந்த கிஃப்டை எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது அப்ளிகபிள் ஆகும், அப்ளை ஆகும். Amen. He is a ransom to all. There is no partiality with God. In Him there is no variance. Hallelujah. அவரிடத்துல மாறுதல் இல்லை, வேற்றுமையான நிழல் இல்லை. He is not a man to change, nor neither a son of man to, hallelujah, lie. அவர் மாறுறதுக்கு மனுஷனே கிடையாது. ஆகினால் அருமையான தேவன் பிள்ளை தன்னை அநேகரை மீட்கும் பொருளாக, எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்த. அவர் என்ன சொல்றார் வாசிங்க பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தையை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்க வந்தார். Hallelujah. He came to give what? His life. Hallelujah. அந்த வாசிங்கம்மா. Just as the Son of Man did not come to be served. நல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை புரிந்து கொள்ளுங்க. He did not come to be served but to serve.
but to serve and to give his life and to give. Hallelujah. நம்முடைய தேவனே is a giver, 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 giver. Hallelujah. கொடுக்கிறவர், 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 கொடுக்கிறவர். Hallelujah. But and to give his life, his life. Give what? நம்ம ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தார் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை தார், எனக்கு அதைத்தார் இதைத்தாரும் அசுராரி. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது he has come to give his life. யாராவது கொடுப்பாங்களா? யாராவது கொடுப்பாங்களா? பணம் காசு கொடுக்கலாம். People can give you money, people can give you anything other than their life. ஹல்லேலூயா. தன் ஜீவனை யாராவது கொடுக்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒன்றுமில்லை. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே யாருக்காக மரித்தார்? நல்லவங்களுக்காக மரித்தார், பாவிகளுக்காக மரித்தார். யாராவது செய்வாங்களா? ஒருவேளை நல்லவங்களுக்காக கூட உயிரை கொடுக்கலாம், பாவிகளுக்காக யாராவது உயிரை கொடுப்பாங்களா? இயேசு கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். தேவஜனமே, கொஞ்சம் come to your understanding. எவ்வளவு அருமையான இசை. keep receiving, keep receiving, keep receiving, keep receiving. Hallelujah. Don't miss the deal. Hallelujah. எல்லாத்தையும் போடுவாங்க. Don't miss the deal. Hallelujah. Offer, pre-offer, valid till இவ்வளவுதான் அப்படிதான் போடுவான் எல்லா ஆஃபரும். இந்த ஆஃபர் valid forever. Hallelujah. தன்னை அர்ப்பணித்தார். எப்பொழுது வேண்டுமானாலும் அவரிடத்துல போய் அவரை பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. keep receiving. அவர் தன் ஜீவனை கொடுக்க வந்தார், ஜீவனை கொடுத்தார். ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஈவாக கொடுத்தார். இதை போல நாளில் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை மீட்கும் பொருளாக கொடுத்தார். ஹல்லேலூயா. He was given as a ransom. நாம மரிக்க வேண்டிய இடத்துல, நாம போக வேண்டிய பாதாளத்துக்கு, நாம போக வேண்டிய ஹெல்லுக்கு இயேசு நம்முடைய இடத்துல மரித்தார். பாவி என்கிற இடத்துல மரித்தார். பாவமில்லாத அவரை பாவமாக்கினார். Oh, he who was sinless became a sin. Not sinful, but sin itself. Hallelujah. ஆகையினால நமக்காக அவர் பாவமானார் பரிதாபமானார்ல. he became a sin altogether. அப்படி என்றால் நன்றாக கவனிங்க. ஓ ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை இன்னும் எப்படிதான் விவரிக்கிறது? அவருடைய அன்பின் ஆழம், உயரம், நீளம், அகம் யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாத ஓ உயர்ந்த உன்னதமான மகிமையான அன்பு. ஹல்லேலூயா. அன்பு, இயேசுவின் அன்பு இந்த பாவத்தை போக்கினதா. இந்த அன்பை நான் என்றும் விடேன். அல்லேலூயா. அன்பை நான் என்றும் விடேன். அன்பு, இயேசுவின் அன்பு இந்த பாவத்தை நீக்கினதா. இந்த அன்பை நான் என்றும் விடேன். அல்லேலூயா.
அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எது? Nothing can separate me from the love of Christ. Hallelujah. பெரிய பரிசேயன், religious man, but hallelujah, glory to God, when he was encountered by the presence of God. Hallelujah, when Jesus appeared to him. இயேசுவோட வாழ்க்கையில வெளிப்பட்ட உடனே அவர் சொல்றார், ஐயோ என் தேவ பக்தி எல்லாம் குப்பை, மற்றெல்லாம் சொத்து சுதந்திரங்கள் படிப்பு எல்லாம் குப்பை நஷ்டம் என்று கருதுகிறேன். இந்த அன்பை நான் விட்டவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு நாளும் அந்த அன்புக்கு ஈடுணையா எதையும் வைக்க மாட்டேன். Amen. Hallelujah. Hallelujah. Such is the love of God. Such is the love of Christ. Hallelujah. Oh, hallelujah. Praise the Lord. தேவ அன்பை கொஞ்சம் உணருங்க நன்றாக. I can feel the love of God right now. பேசிட்டு இருக்கும் போதே அந்த அன்பு எவ்வளோ பெரியது, அந்த அன்பு எவ்வளோ வேணும். Hallelujah. அது ஈடேன வருமோ? Amen. ஆகினாலே தன்னை மீட்கும் பொருளாக இயேசு தம்மை கொடுத்தார். Hallelujah. அடுத்ததாக எப்படி கொடுத்தார் தம்மை? Hallelujah, glory to God. நாம் எப்படி we have to experience him. அதுதான் சொல்லிட்டு வரேன். பரிசாக நமக்கு கொடுத்தார். அடுத்தது மீட்கும் பொருளாக நமக்கு கொடுத்ததாக தேவன் எப்படி நமக்கு கொடுத்தார் என்று சொன்னால், அவர் நமக்கு வல்லமையை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? He gave us power. Hallelujah. என்ன பவர் கொடுத்தார்? வாசிங்க. Hallelujah, glory to Jesus. யோவான் சுவிசேஷம் 1:12 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம். அவர் நாமத்தின் மேல் அவரை விசுவாசம் உள்ளவர்களால் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். He gave them the power or authority to become the children of God. Whosoever believed in him. Please read it. But as many as received him. Yes, as many as received. அங்கதான் முக்கியம். As many as received. gift கொடுக்கறாரு. வாங்குறது வாங்காது நம்ம கையில தான். Hallelujah. கவர்மெண்ட்ல கலைஞர் டிவி கொடுக்கறாருன்னா கியூல நிப்பாங்க. வெள்ள நிவாரணம் கொடுக்கறாருன்னா கியூல நிப்பாங்க. இங்கே அதை வாங்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் வாங்குவாங்க, வாங்காதவங்க வாங்க மாட்டாங்க. அது யாரும் வாங்காம இருப்பாங்க தெரியாது. ஆகையினால் ஆனா இங்கே பார்க்கிறோம், as many as received him, to them. அதுதான் ரொம்ப முக்கியம். Whoever has received him, to them he gave the right to become the children of God. To those who believe in his name. To those who believe. Ella conditional. Believe in his name. If you want to experience him, there are certain simple, easy conditions. Hallelujah. To be met. As many as received him, to them he gave the right. To them. Whoever has received, to them he gave the right to become children of God. Those who believe. வேற ஒண்ணுமே இல்லை கிறிஸ்டியானிட்டில. belief, faith. Hallelujah. இது ஒண்ணுதான் அஸ்திபாரம். விசுவாசம், நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். Hallelujah. Faith is the substance of things that are hoped for, evidence of things that are not seen. Hallelujah. அடிக்கடி சொல்லுவேன், யூகேல ஒரு hallelujah glory to atheist conference, தேவன் இல்லை என்று சொல்லுகிற கூட்டத்தார் ஒரு கான்ஃபரன்ஸ் வைத்தார்கள். கான்ஃபரன்ஸ் அது என்னது? ஆமா, கான்ஃபரன்ஸ். அப்போ அவர்கள் எல்லா இடத்துலயும் போய் hallelujah procession போய் எல்லாரையும் இன்வைட் பண்றாங்க, அழைப்பு கொடுக்கிறார்கள், வாங்க எங்களோட வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். Please come and join us. Please come and join us. அழைப்பு கொடுக்கிறார்கள், எங்களோட வந்து சேர்ந்து கொள்ளுங்க. தேவன் இல்லை என்று சொல்லுகிற கூட்டம், atheist people who say there is no God.
அவங்க சொல்றதெல்லாம், come and join us, you have nothing to lose but your faith. Hallelujah. All that the devil, Satan demands out of you is to give your faith. I will give whatever you want. That's it. அந்த விசுவாசத்தை கொடுத்துரு, தேவன் பேருள்ள நம்பிக்கையை கொடுத்துரு, அவ்வளவுதான். அது போதும். கம்ப்ளீட்டா நம்மளை பிளைண்ட் ஆக்கிடும், ஏலியன்ஸ் ஆக்கிடும். இந்த விசுவாசம் தான் நம்மை தேவனை இணைக்கிறது. ஹல்லேலூயா. இந்த விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஆமென். அது எப்படி விசுவாசிக்கணும்? நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத ஒரு நிச்சயம். ஹல்லேலூயா. எபிரேயர் 12:1, அதே எபிரேயர் 11:1, அது எபிரேயர் 11:6 என்ன வாசிக்கிறோம்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனெனில் அவர் உண்டென்றும் தம்மை தேடுறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Hallelujah. It is impossible to please God. Because but without faith, it is impossible to please God. For he who comes to God, yes, he who comes to God must believe believe. You must do it. என்று அரசாங்க சட்டம் போட்டுச்சுன்னா செஞ்சு தான் ஆகணும். ஆதார் கார்டு எதாபார் ஆதார் கார்டு அலையாத ஜனங்க சட்டம் போட்டுட்டா யூ மஸ்ட் தான். ஹல்லேலூயா. So he who comes to God must believe that he is existence of God. Hallelujah. If you believe, you will experience. If you don't believe, if you believe, you experience heaven. If you don't believe, you experience hell. Hallelujah. That's all. So simple. விசுவாசித்தால் பரலோகத்தை அனுபவிப்போம், விசுவாசிக்காட்டால் நரகத்தை அனுபவிப்போம். அதுதான் சாத்தான் செய்கிறார். We must believe that he is and that he is the rewarder of those who seek him diligently. Everything is there. எல்லாம் நம்ம ஆண்டவரே குற்றப்படுத்துவோம். என்ன தேடுற எவ்வளோ காலம் எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஊதான் கிறிஸ்தவங்க நிறைய ஊதான். வேதம் சொல்லுது they must seek me. அது எப்படி? diligently. என்னை ஊக்கமா தேடினா கண்டடைவார். நம்ம ஊக்கமா தேடுறதில்லை, மனப்பாட ஜெபம் பண்ணுவோம், அல்லது பறந்து அவசர ஜெபம் பண்ணுவோம், மனதை செலுத்தி ஜெபிக்க மாட்டோம், வாயில தான் ஜெபிப்போம். இதெல்லாம் நம்ம கிட்ட இவ்வளவு டிஃபெக்ட்ஸ் வச்சுக்கிட்டு அவரை குறை சொல்லலாமா? He is a faithful, genuine, true, living God. Hallelujah. ஆகையினால he gives us the power. இன்னும் என்னெல்லாம் பவர் கடந்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துவிடத்துல என்ன பவர் இருக்கோ அதெல்லாம் நம்ம கொடுக்க. குயிக்கா நான் சொல்லி முடிக்கட்டும். ஹல்லேலூயா. 10:9-6 அவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, you should know that the Son of Man has power on earth to forgive sins. பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு பூமியிலே அதிகாரம் இருக்கு. He has the power. வல்லமை இருக்கு. ஆமென். வாசிங்க தமிழ்ல. மத்தேயு பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பூமியில பவர், என்ன பவர் அவருக்கு இருக்கு? He gives us the power. He has the power to forgive sins. இயேசு ஒரு மனுஷனுக்கு பாவத்தை மன்னிச்சா அந்த பாவத்துக்கு பவர் கிடையாது, அந்த மனுஷனுக்கு பாவத்தின் மீது பவர் உண்டு. Hallelujah. Hallelujah. He gives us power over sin because he has the power to forgive sins. Hallelujah. பாவங்களை மன்னிக்க இயேசுவுக்கு அதிகாரம், வல்லமை இருக்கிறது. அவரை நீ விசுவாசிக்கும் போது உனக்கு பாவத்தின் மேல வல்லமை, அதிகாரம். ஹல்லேலூயா. ஜெயம். ஹல்லேலூயா. இந்த ஒரு நிச்சயத்தை அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த சரியான உபதேசம் இல்லாதனால people are staggering. ஒரு பாவம் பயமுறுத்துது பிசாசு. ஜனங்களை பயமுறுத்தி பாவத்துல ஆழ்த்தி பயம் தான் அதிகமா பாவத்துக்குள்ளாக்குது ஜனங்களை. ஹல்லேலூயா.
இயேசுக்கு அதிகாரம் இருக்கு பாவங்களை மன்னிக்க. ஹல்லேலூயா. இந்த நிச்சயம் உனக்கு இருக்கும் என்று சொன்னால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீ விடுதலை அடைவாய். ஆமென். ஹல்லேலூயா. ஏழுக்கு முன்பாக கொடிய பாவம், சின்ன பாவம், பெரிய பாவம், எப்பேற்பட்ட காரியங்களும் விடுவிக்க அவரால் முடியும். ஆமென். Hallelujah. Only believe. Hallelujah. And receive the power over sin. Amen. Hallelujah. கர்த்தருடைய ஸ்ட்ராங் மைண்ட், feeble mind, சாஸ் அந்த வீக் மைண்டை தான் யூஸ் பண்ணுறோம். மைண்டில் போட்டு நெகட்டிவ் தாட்ஸ், அன்காட்லி தாட்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள், தேவனற்ற எண்ணங்கள், அதை கொடுத்து 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 என்ன செய்யலாம்? இந்த சத்தியத்தை மூடி போடுகிற சாத்தானே ஓடு இயேசு நாமத்திலே என்று எதிர்த்து நெருங்கள், அவன் ஓடி போவான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, சத்தியம் உங்களை விடுதலை. அடுத்ததாக நீங்கள் வாசிக்கும் போது hallelujah, glory to God, praise the Lord. He says all authority has been given to me on heaven and earth. வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இயற்கையின் மீது அவருக்கு அதிகாரம், அவருடைய ஜீவனை கொடுக்க எடுக்க அவருக்கு அதிகாரம். இதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. லூக்கா 8:25, யோவான் 10:18, hallelujah, glory to God. யோவான் 17:2 வாசிங்க. ஜீவனை கொடுக்கிற ஒரு வல்லமை. அடுத்து கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்றேன், வாசிங்க. ரோமர் 1:4 வாசிங்க, நேரம் இல்லை. அப்போஸ்தலர் 10:38 கூட இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, பிதாவாகிய தேவன் இயேசுவை தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அளவில்லாமல் என்ன செய்தாராம்? அபிஷேகித்து அவர் என்ன செய்தார்? அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். Power over Satan, power over evil spirits, hallelujah, power over unclean spirits, hallelujah. Power, he gives you the power, hallelujah. Oh, praise Jesus. எந்த அசுத்த ஆவிகள் உங்களை சேலஞ்ச் பண்ணாலும் understand that Jesus has given you the power. இயேசு உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசு உனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் இவைகள் மீதெல்லாம் வல்லமையுடையவராய் இருக்கிறார். அவரை நீ விசுவாசிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ, சாத்தானுடைய வேலையே தன்னை பெரிதா ப்ரொஜெக்ட் பண்ண. ஓ, பலூன், அதான் சொன்னேன். பிசாசு பலூன் மாதிரி ஊன்னு ஊதுவான். அசானி பாளையத்தில் அந்த உட்கார்ந்தான். தீமையை செய்து கொண்டே இருந்த ஒரு மனுஷன். நான் வந்து சொன்னேன், பிசாசு பலூன் மாதிரி ஊதும். இயேசு என்கிற ஒரு பின்னை வச்சு நான் குத்தணும்னா போதும், அது புஷ்ஷுன்னு. ஹல்லேலூயா. பூன்னு ஊதுறது. இயேசு என்கிற ஒரு பின்னு ஒஸ்ஸு காத்து உருவமே இல்லாம ஆக்கிடும். ஆமென். ஹல்லேலூயா. இது வெறும் வார்த்தை அல்ல, செயல்படுத்து, அனுபவமாக மாற்று. Hallelujah. Don't keep listening. Keep practicing the power of God by believing in the name of Jesus. Hallelujah. By believing that He has given you the power. Hallelujah. இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசமும், இயேசு உனக்கு வல்லமை அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தில் செயல்படுங்க, செயல் வீரர்களாய் மாறுங்க. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. வாசிங்க ரோமர் 1:4, சீக்கிரமா வாசிங்க பாப்பா. இயேசு கிறிஸ்துவை declared to be the son of God, the son of God with power according to the spirit of holiness, according according to the spirit of holiness, by the resurrection from the dead. By the resurrection from the dead. Amen. அடுத்து என்ன பவர் நமக்கு? கவனிங்க. கிறிஸ்தவனே, நீ மரித்து மண்ணோட மண்ணா போறது இல்ல. Hallelujah. Why do we need this power? Hallelujah. Rise from the dead. Hallelujah. ஓ, 5வது வசனம். மாம்சத்தின்படி அதை வாசிங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
கிறிஸ்தவர்கள் என்ன செய்றாங்க? வந்து உட்கார்ந்து போறது. இதேதான் எல்லா சபைகளிலும். We are people expected to exercise the power of God. Hallelujah. யூகேல பல வருஷங்களுக்கு 1930s நான் சொல்லியிருக்கேன். ஒரு ரேடியோ இன்டர்வியூவில் 3 பேர், ஒரு ஃபிலாசபர் அண்ட் ப்ரீச்சர் அண்ட் விச், 3 பேரை இன்டர்வியூ பண்ணாங்க. அப்போ அந்த விச்சு சொல்லிச்சான், I went to the churches, I couldn't see the power, so only I became a witch. Some evil power is at work. Why do we need such evil power? We be entangled with such evil power? Hallelujah! When God has given us the, oh hallelujah, power over heaven and earth, power over hell, power over death. Hallelujah! அது பாருங்க, இயேசுவை விசுவாசிச்சிருந்தா கர்த்தருடைய வல்லமை அனுபவிச்சிருக்கோம். அது இல்லை. சர்ச்சுக்கு போனேன், அங்கே போய் எல்லாம் செத்த சபாங்க, உட்காருவோம் போவோம். செத்த பிறகு மட்டும் RIP, ரெஸ்ட் இன் பீஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க ரெசரக்ஷன் இம்பாசிபிள். நன்றாக கவனிங்க, இந்த கிறிஸ்தவ ஓட்டம் ஓடுறதே அதனால எப்படியாயிலும் by any means I have to attain the resurrection from the dead. That is why I strive so hard. Hallelujah. எப்படியாயிலும் பிலிப்பியர் 3:10 நேரம் இல்லை வசனம் ஞாபகத்து. எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து எழும்படிக்கு, ஹல்லேலூயா, மரித்தோரிலிருந்து எழும்படிக்கு நான் தகுதி அடையும்படிக்கு நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எப்படியாகிலும் அவருடைய மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் எழுந்திருக்கணும். அந்த மரித்து மண்ணோட மண்ணா போயிடக்கூடாது. நான் உயிர்த்தெழுதல்ல இணைக்கப்படணும். ஹல்லேலூயா. அதனால்தான் பாருங்க எல்லா கர்த்தரோட பரிசுத்தம் they kept on meditating, hallelujah, on the power of resurrection. நீங்க எபேசியர் அப்போஸ்தலன் பவுல் விசேஷமா எபேசியர் 1:19 மற்றும் அநேக இடங்கள்ல ரோமர் 8:11 இன்னும் ஹல்லேலூயா பல இடங்கள்ல நம்ம சொல்றதுல கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினர்மே நான் விசுவாசமா இருக்கிறேன். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய ஆவியானவர் சாவுக்கு எதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். 1 கொரிந்தியர் 15 சொல்றாரு, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஹல்லேலூயா. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் உயிரோட எழும்புவார்கள். உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். ஹல்லேலூயா. நான் மறுபொழுதுல மறுபடியும் 1 தெசலோனிக்கேயர் 4 இவளெல்லாம் வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நம்பிக்கை, power of resurrection that he has given to us. ஆமென். உயிர்த்தெழுதலின் வல்லமை எந்த வல்லமை? பாவத்தின் மேல் மாத்திரம் அல்ல, ஹல்லேலூயா, பிசாசுகள் மேல் மாத்திரம் அல்ல, மரணத்தின் மீது, பாதாளத்தின் மீது. நமக்கு மரணமே கூர் போட்டு விற்கிறாங்க. மரணமே பாதாளமே, ஹல்லேலூயா. சொல்லணும், உன்னை பார்த்து மரணம் நடுங்கணும், உன்னை பார்த்து பாதாளம் நடுங்கணும். நீ அதை பார்த்து பயப்படக்கூடாது. எனக்கு மரணம் வந்துடுமோ? ஓ, மரணம் வந்தாங்க, வாழ்ந்தால் இயேசுக்காக, மரித்தால் இயேசுக்காக. கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவும் அது நமக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. For me to live is Christ and to die is gain. Hallelujah. Oh, hallelujah. Glory to God. அப்ப என்னத்துக்கு ஒரு நம்ம கொடுக்கப்பட்ட பவரை யாரும் யூஸ் பண்றது இல்லை. கிறிஸ்தவர்கள் அதை எக்ஸசைஸ் பண்றதே இல்லை. அவசுவாசம் அவநம்பிக்கையை பேசி 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 இருக்கிற பவரெல்லாம் தூத்து போடணும். சாத்தானுக்கு கிரெடிட்டை கொடுக்கறது, பிசாசு மக்களுக்கு கிரெடிட்டை கொடுக்கறது, பாதாள ஓடுன்னு சொன்னா ஓடும். ஹல்லேலூயா. எவ்ரிபடி, நோ பார்ஷியாலிட்டி. ஊழியக்காரங்களுக்கு தான் நோ, ஊழியக்காரங்களுக்கு பவர் கொடுத்தாருன்னு போடல, யார் யார் விசுவாசிக்கிறார்கள் எல்லாருக்கும். Who believes, he gives them the power. Amen. Hallelujah. 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 சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கடைசியாக என்னெல்லாம் பார்த்தப்போ என்னெல்லாம் கொடுத்தாரு? He has given us the gift. Jesus, he has given Jesus as a gift to us. Then Jesus gave himself as a ransom for us. அவர் பரிசாக கொடுத்தார், மீட்கும் பொருளாக கொடுத்தார். மூன்றாவது
வல்லமையை கொடுத்தார். வல்லமையா நீங்க வாழ்ந்தே ஆகணும். எப்படி அவரை விசுவாசித்தே ஆனால்தான் அவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம், பாவத்தின் மேல் அதிகாரம், பிசாசின் மேல் அதிகாரம், மரணத்தின் மீது, பாதாளத்தின் மீது போராடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகாரம் ஏன் கொடுக்கிறாரு? ஓ ஹல்லேலூயா, glory to God. இப்போ நமக்கு உலகத்துல அதிகாரமே இல்லைன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. போலீஸ் இல்லை, அந்த அதிகாரம் இல்லை, இந்த அதிகாரம் இல்லை, எல்லாம் லெட் லூஸா ஆகும். அதே போல் நீ அதிகாரத்தை பயன்படுத்தலைன்னா பாதாளம் லெட் லூஸா இருக்கும் உனக்கு விரோதம். பாதாளம் லெட் லூஸ்னு என்னது? கட்டவிழ்க்கப்பட்டு பாதாளம் நல்லா என்ன சொல்றது? ஹல்லேலூயா, glory to God. வைப்ரண்டா ஆக்டிவா இருக்கும். பாதாளம் நல்லா தன்னை பவர்ஃபுல்லா காமிக்கும். நீ பவர்ஃபுல்லா இருந்தா அது அப்படியே சப்டியூ ஆயிடும். ஹல்லேலூயா. நீங்க வல்லமையா மாறிட்டீங்கன்னா அது அப்படியே அடங்கி போகும், கீழ்ப்படும். நீ கீழ்ப்படுத்தணும், நீ மேற்கொள்ளணும். ஆமென். Hallelujah. Hallelujah. You have to subdue because Jesus subdued all powers, all authorities. நீங்க வாசிப்பாங்க சொல்லிக்கொண்டே போலாம். எபேசியர் 1:21-22. He subdued all the powers, authorities, அப்புறம் principalities under his feet. அவருடைய பாதத்துக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தி கொண்டார். நாம் எங்க இருக்கிறோம்? உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். அவரோட உட்கார்ந்து இருந்தா அப்ப அது எங்க இருக்கு? எங்க இருக்கு? நம்முடைய பாதங்களுக்கு கீழாக இருக்கிறது. ஆகினால்தான் எப்பவும் சொல்லும் தாவீது நிறைய சங்கீதம் 18 நீங்க வாசித்தீங்கன்னா, எனக்கு விரோதமா எழும்பினவர்களை என் கீழ் மட்டாங்க பண்ணி, உனக்கு விரோதமா மேல வந்தா நீ என்ன செய்யணும்? அதை கீழ்படுத்து. ஹல்லேலூயா. மேற்கொள்ள விடாதே. God has given you the power. Hallelujah. 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 கர்த்தர் கொடுத்த வல்லமையை பயன்படுத்துங்க. கொடுத்திருக்கிறார், பயன்படுத்துங்க. வெற்றியாய் வாழுங்க. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கட்டும். Hallelujah. Glory to Jesus. Hallelujah. Praise the Lord. கடைசியாக இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். வாசிங்க தீத்துவின் புஸ்தகம் 2:13. என்ன கொடுத்திருக்கிறார்? நான் நம்பி இருக்கிற அனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. ஆங்கிலத்தில் வாசிக்கணும். Looking for the blessed hope. Yes. என்ன கொடுத்திருக்கிறார்? He has given us precious people of God. Looking for the blessed hope which the world does not possess or have. Amen. Hallelujah. உலகத்துக்கு இல்லாத இந்த நம்பிக்கை கிறிஸ்தவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு இருக்குது. Blessed hope. என்ன? இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். என்னை அழைத்து செல்ல வருகிறார். Amen. Hallelujah. Looking for the blessed hope And glorious appearing. Amen. And glorious appearing Of our great God. Oh, of glorious appearing of our great God And Savior Jesus. and Savior Jesus Christ, Who gave himself for us. who gave himself for us. Amen. The blessed hope. அவர் தம்மை கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு அனந்த பாக்கியம் என்று தமிழ்ல இருக்கு. Blessed hope. அனந்த ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை, hope. Hallelujah. நமக்கு இருக்கு. என்னது? இயேசுனுடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற நம்பிக்கை. The return, the glorious appearing of our great God and Savior Jesus Christ. அநேகர் ஆர்கியூ கிரேட் காடா, அநேக முஸ்லிம்ஸ் தான் மாதிரிலாம் டிபேட்லாம் வச்சுக்கிட்டு கிறிஸ்தவங்க சில பேரத்தில் ஆழம் இல்லாதவங்க இல்லை, ஆழம் இருக்கோ இல்லையோ நம்ம அவங்கள்ட்ட போய் வாதாட வேண்டியதில்லை, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. We know that He is the great God, He is the true living God. Hallelujah. உனக்கு மண்டே போஸ்ட் பண்ணிட்டு நீ ஆர்கியூ பண்ணணும்னா அதோட நீங்கள் போய் ஆர்கியூ பண்ணாதீங்க. Hallelujah.
அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு சொல்லலாம். அறிய மனதில்லாதவர்களோடு நீங்க ஆர்கியூ பண்ணக்கூடாது. அவன் பரந்த பாக்கியத்தை blessed hope-ஐ கொடுத்திருக்கிறார். அவர் வரப்போகிறார். அவருக்காக நாம் தீவிரமாக ஆயத்தமாக போகிறோம். ஆமென். உட்கார்ந்து ஓ ஹalleluya glory God தூங்கு தூங்கு பாதானி பாடி நீங்களும் தூங்கிறார். கர்த்தர் சொல்றாரு, ஓ தீங்கு நாளுக்கு இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நீங்கள் பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்து கொண்டிருங்கள்னு சொன்னா நம்ம ஜனங்க தூங்கு தூங்கு பாலானி குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆறாரோ ஆறாரோ. ஐயோ நம்ம இப்பதான் இந்த பழைய நான் நல்லா இருக்கு இந்த பாட்டு. அல்லேலூயா. விழித்துக் கொண்டு ஜெபத்திலே உறுதியாய் விழித்துக் கொண்டு தெரிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜெபத்திலே விழித்துக் கொண்டு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்துக் கொண்டிருங்கன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவரோட வருகைக்கு தூங்கிக்கிட்டே இருந்தா அவர் வந்து தட்டி எழுப்பிட்டுலாம் இருக்க மாட்டாரு. எப்பவும் ஆயத்தமா ரெடியா எவரடியா ஸ்பிரிட்ல இருக்கிறவங்க தான் போவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகினாலே அந்த அனந்த பாக்கியம் blessed hope he has given us that he is going to come back and take his children. So you be in the list. Hallelujah. When the saints go marching by, when the saints go marching by, oh Lord, I want to be in that number. When the saints go marching by, Solomon, when the saints go marching by, when the saints go marching by, oh Lord, I want to be in that number. When the saints go marching by, when there is no partiality, எல்லாருக்கும் தான் அழைப்பு கொடுக்கிறார். அதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோட வருகிறது. அவருடைய வருகையில போக விருப்பமா இருக்கிற யாவருக்கும் அதோடு தான் நமக்கு ஆயத்தப்படணும். எல்லாத்துக்கும் கண்டிஷன் இருக்கு இல்லையா? அவருடைய வருகை பசுத்தவங்களுக்கு ஊழியர்களுக்கு இவங்களுக்கு அவங்களுக்கு எவங்களுக்கும் இல்லை. யார் ஆயத்தமா விழிப்பா இருக்காங்களோ அவங்களுக்கு தான். மண்ணுக்காக இந்த மாணிக்கமாக இயேசுவை நான் ஒரு நாளும் விட்டுட மாட்டேன். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? I need Jesus. Never will I. Hallelujah. Glory to God. Compromise. Never will I. ஒரு நாளும் இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டேன். இயேசுக்காக எதையும் நான் இழப்பேன், ஆனா இயேசுவை நான் இழக்க மாட்டேன் என்ற ஒரு தீர்மானம் பண்ணுவேன். renew recover your covenant with God. இயேசு பிறந்தார் நற்செய்தி என்ற பாடலை பாடி Hallelujah. Glory to Jesus. Hallelujah. Hallelujah. Glory, glory. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Katave me sotarigrum sotram sotram sotram. Hallelujah. 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 Katave me sotarigrum sotram 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 sotram. Amen. Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. 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 Glory to Jesus. Hallelujah. பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை கர்த்தாவே உம்முடைய பிறப்பின் மகத்துவங்களை நீர் ஈவாக கொடுத்த ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஈவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, ஜீவனுள்ள சாட்சிகளாக நிறுத்துவீராக தகப்பனே. மதையாவுடைய ஆசீர்வதியும் துதிகன மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு உயிர்த்தார் இது ஜெய செய்தி.
செய்தி